ஹாய் நண்பீஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? இன்றைக்கி நாக சதுர்த்தி. அதனால் நம்ம புத்து கோயிலுக்கு வந்திருக்கோம். புத்து கோயில் காட்டு. ஹாய் நண்பீஸ், முன்னாடியே அம்மா சொன்ன மாதிரி ஆமாங்க, இன்றைக்கி சண்டே நாக சதுர்த்தி. அந்த டே விலாகை தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் ஒரு நாக புத்து இருந்தது நாங்கள் பார்த்தோம். இந்த நாக சதுர்த்தியில் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கேளுங்க. நம்மளே செல்ஃபி எடுக்கணும். இந்த நாக சதுர்த்தியில் இருக்க பலன்கள் பார்த்துடலாமா? நாகதோஷம், அதே மாதிரி ராகுகேது தோஷம், அந்த மாதிரி இருக்கிற சில பேர்த்துக்கு விலகி நின்று அவங்களுக்கு லைஃப் சூப்பராக அமைச்சு தருங்க. அதே மாதிரி நம்ம மேரேஜில் ஏதோ ஒரு தடங்கள் இல்லை ஏதோ அமைய மாட்டேங்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாமி அமைச்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே சில விஷயம் இந்த மாதிரி புத்துக்கு வந்து பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு சாமியை மனசார வேண்டினா கண்டிப்பாக எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி தருவாங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தீராத நோய் கூட தீர்த்து தருவாங்கங்கிறது தாங்க ஐதீகம். இந்த நாகத்தை நம்ம வேண்டும் போது நம்மளுக்கு எல்லா செல்வ செழிப்பும் வரும். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அது சரி தீர்க்குங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை வீட்டில் இருக்குன்னா அது வளர்ச்சி அடையிறதுக்கும் குடும்பம் வளர்ச்சி அடையிறதுக்கும் நிறைய செல்வம் பெருகிறதுக்கும் வறுமையில் வாடினா கூட சில விஷயங்கள் சரியாகிறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம போய் நாகத்தை வேண்டும் போது நல்ல விஷயம் நடக்குங்க. நாங்கள் இதை முடிச்சுட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலையும் நாகதெய்வம் இருந்துச்சுங்க. நாங்கள் அங்கேயும் போயிட்டு அங்கேயுமே நாங்கள் பால், சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். அந்த நாகதெய்வத்துக்கும் முதல்ல நாங்கள் தண்ணி ஊற்றி சாமி நல்லா குளிப்பாட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் தண்ணி ஊற்றி விட்டுட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் மஞ்சள்லேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி நல்லா அலங்காரம் பண்ணி சாமிக்கு துணி கட்டி விட்டு பூலாம் வச்சு பழம் பிரசாதம் எல்லாமே வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். எங்கள் வழக்கம்படி எப்போவுமே ஒரு நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பச்சைப்பயிரை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை எடுத்து முளைக்கட்ட வச்சுருவோம். அடுத்த நாள் அங்கே போகும்போது முளைக்கட்டின அந்த பச்சைப்பயிரோட கரும்பு சக்கரை போட்டு நாங்கள் பிரசாதமாக கொண்டு போய் சாமிக்கு வச்சுட்டு நாங்களும் சாப்பிடுவோம். நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். ஏன்டா இவங்க சாமி கும்பிட்றாங்க நீங்கள் கேட்குறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது என்ன ரீசன்னா, கல்யாணம் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் குடும்பத்தை நீட்டாக சூப்பராக பார்த்துக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அவங்களுக்குள்ளே ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரணும். யாரும் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாகவும் பிரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மட்டும் நினைக்கிறது பிரச்சனை இல்லைங்க. சாமிக்கிட்டேயும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறது தப்பு இல்லைல்ல, அதுதான் நாங்கள் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நம்ம போய் இப்படி கணவன் மனைவியாக சாமி கும்பிடும்போது நம்ம லைஃப் நல்லா நீடிச்சு நிற்கும். நம்ம ஒருத்தங்க சப்போர்ட்டிவாக சூப்பராக டைம் லீட் பண்ணுவோம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் போய் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு நம்ம சஷ்டி போன்றாமல் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த நேச்சரெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்புறம் எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு சரி அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதோட எங்கள் விலாக் முடியுது. இவ்வளோ தான் இந்த டே. எங்களுக்கு சூப்பராக போச்சு, சூப்பராக அமைஞ்சிச்சு. உங்களுக்கும் கடவுள் பிளெஸிங்ஸ் கிடைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக லீட் பண்ணுங்கிறதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. பாய். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.